ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டல்ஸ்க்கு போனால் இந்த ரெசிபி ஆர்டர் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. மிளகு கறி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா மிளகு காரத்தோட காரசாரமாக செமி கிரேவி மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக எண்ணெயில் மிளகு பொடி சேர்க்கறதுனால கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மிளகு பொடியோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு நம்ம தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா தக்காளியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சிக்கனில் மிளகுத்தூளோட காரமும் பச்சை மிளகாவோட காரமும் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால தான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட அந்த சிக்கனை நல்லா பெரட்டினதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். மூடி போட்டு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா நமக்கு சூப்பரான மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 to 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக சோம்புத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனிங்கன்னா நல்லா கார சாரமான மிளகு கறி சூப்பர் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் சளி தொந்தரவு இருக்கவங்களுக்கு த்ரோட் பெயின் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக இந்த மிளகு கறி செஞ்சு கொடுங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா எதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.